நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள்ட்ட டிகிரி இருக்குது. மேலும் ஹையர் எஜுகேஷன் இருக்குது. ஆனாலும் வாழ்க்கையில நீங்க நினைத்ததை உங்களால சாதிக்க முடியாமல் இருக்குதா? நீங்க நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்லோட ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணீங்க. நீங்க உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நிறைய கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியில வேலை செய்றீங்க. ஆனாலும் அந்த கம்பெனியில உங்களால மேல ப்ரொமோஷன் எடுத்து போக முடியவில்லையா? வாழ்க்கையில உங்களோட பார்ட்னர்ஸை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா? இதற்கான காரணம் என்ன? இதற்கான சொல்யூஷன் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆத்தர் ஒரு புஸ்தகம் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரார். அந்த புத்தகத்தின் பெயர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்ற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதின ஆத்தர் டேனியல் கோலமன் சொல்ற அமெரிக்காவில் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு மனோ நோய் சம்பந்தமான ஒரு வைத்தியர். அதே நேரம் அமெரிக்காவிலே இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு நியூஸ் பேப்பரான த நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையிட 12 வருடங்களாக சயின்ஸ் ஜேர்னலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஆத்தர். இவர்தான் பல பல்லாண்டுகளான ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை இந்த புத்தகத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லித்தார். அந்த புத்தகத்து பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்றது. இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட் புத்தகத்துக்கு போக முன்னால இந்த புத்தகத்துல சொல்லப்படுற ஒரு கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அமெரிக்கால ஒரு கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்குது, பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைய அந்த குழந்தையிட அம்மாவும் அப்பாவும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டு வராங்க. நீண்ட நாளைக்கு பிறகு கிடைத்த குழந்தை தானே. இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இவங்க எங்கேயாவது போகும்போது அவங்களோட திறப்பு, அதாவது கீயை பொதுவான ஒரு இடத்துல வைத்துட்டு போவாங்க. ஏன்னு சொன்னா சில நேரங்கள்ல அம்மா ஆரம்பத்துல வருவாங்க, அப்பா சில நேரங்கள்ல முன்னாடி வருவாங்க, பிள்ளை சில நேரங்கள்ல முன்னாடி வரும். அப்ப இவங்களுக்கு சங்கடம் இல்லாம வீட்டை திறந்துட்டு வீட்டுள்ளுக்கு போறதுக்காக வேண்டி அப்படி ஒரு பிளானை அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு நாள் இந்த அம்மாவும் அப்பாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாற பார்க்கறதுக்கு போறாங்க இந்த பிள்ளைய பாடசாலையில விட்டுட்டு. ஏதோ ஒரு காரணத்தினால அன்றைய தினம் பாடசாலை மிகவும் சீக்கிரமாகவே விட்டுடுறாங்க. அப்ப அந்த குழந்தை போகுது, திறப்பு இருக்கிற இடத்தையும் காணுது. அப்ப இந்த குழந்தை மனசல்லவா, குழந்தை நினைக்குது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்றைக்கு ஒரு விளையாட்டு காட்ட வேணும்னு சொல்லி. இப்போ இந்த குழந்தை கதவை திறந்துட்டு உள்ளால லொக்க போட்டுட்டு பின்னால் இருக்கிற கதவு வழியாக வந்து அந்த திறப்பு இருக்கிற இடத்திலேயே வைத்து விட்டு திரும்ப பின்னால கதவால போய் மூடிக்கொண்டு வீட்டுள்ளுக்கு இருக்குது. அப்போ அம்மா அப்பா 2 பேரும் வாராங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு. அப்பாவுக்கு விளங்குது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் வீட்டுள்ளுக்கு கேட்குறது.
அப்ப அப்பா கதவ தொறந்துட்டு உள்ள போறாரு. போனோனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது, தன்ட பணங்கள் வைத்திருக்கிற ரூம் பக்கம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதாக விளங்குது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால அவங்களோட வருமானத்தை காட்டி அவங்களுக்கு ஒரு கைத்துப்பாக்கி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த அப்பாட்டையும் அப்படி ஒரு கைத்துப்பாக்கி இருந்துச்சு. அப்போ அப்பா நினைக்கிறாரு, தன்ட வீட்டுள்ளுக்கு ஒரு திருடன் பாய்ஞ்சிருக்கும்னு சொல்லி இந்த கைத்துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு அப்படியே தங்க பணங்கள் நகைகள் வைத்திருக்கிற ரூமை துறக்க முற்படுறாரு. துறக்க முடியல. அப்ப உடைத்து கொண்டு அப்படியே உள்ளால போறார். உள்ளால போக முற்படும் போது அந்த குழந்தை அப்பாவை பயமுறுத்துற நோக்கத்தோட கத்தி கொண்டு அப்படியே பாயுது அப்பாடம். அப்ப அப்பாட கையில இருந்த அந்த கைத்துப்பாக்கி அந்த நேரம் பத்துது. புல்லட்ஸ் பிள்ளையிட கழுத்துல இறங்குது. அப்பாவுக்கு விளங்குது இது தண்ட புள்ள தானுண்டு. ஆனாலும் அந்த இருந்த சிச்சுவேஷன்ல அவரோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ண இல்லாம அந்த கைத்துப்பாக்கி அந்த நேரம் பத்திட்டு. இதனால ஒரு பெரிய இழப்பு அவங்களோட குடும்பத்துக்கு ஏற்படுது. சரி, நாங்க இப்ப இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட்ற புஸ்தகத்துக்கு வரும். இதுல ஆத்தர் சொல்றாரு, உலகத்துல ஐக்யூ ஈக்யூன்னு 2 விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஐக்யூன்னு சொல்றது இன்டெலிஜென்ட் கோஷன், அதாவது ஒரு மனிதர் படிக்கிற திறன், படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்ற திறன், எக்ஸாம் செய்கிற திறன், கணித திறன், தர்க்க ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கிற திறன், இதைத்தான் நாங்கள் ஐக்யூ மூலம் அளப்போம். பல்லாண்டு காலமாக மனித சமூகம் நினைத்து கொண்டிருந்தது ஐக்யூ கூட இருக்கிறவங்க தான் அறிவாளிகள், அவங்க தான் வெற்றியாளர்கள் நினைச்சு கொண்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டேனியல் கோலமன் ரிசர்ச்சுக்கு பிறகு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் மனிதர்கள் நினைக்கிறாங்க ஐக்யூக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஈக்யூன்னு சொல்கிற இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. அப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது என்னன்னு சொல்கிறது தான் இந்த புஸ்தகத்தில் அந்த ஆத்தர் எங்களுக்கு சொல்லித்தார். நார்மலாக ஐக்யூன்னு சொல்கிறது ஒரு மனிதன் வயசுக்கு ஏற்ப அவனுண்ட மூளையிட திறனை அளக்கிற ஒரு அளவீடு. அதாவது வயசை விட மூளையிட திறன் அதிகமாக இருந்தால் ஐக்யூ கூடுதலாக இருக்கிறன்னு நாங்கள் சொல்லுவோம். வயதை விட மூளையிட திறன் குறைவாக இருந்தால் ஐக்யூ குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆத்தர் 10-15 வருடங்களாக செஞ்ச ரிசர்ச்சில் ப்ரூஃப் ஆகுது, ஒரு மனிதன் வெற்றிக்கு 100% மட்டுமே ஐக்யூ பொறுப்பாக இருக்குது. மீதி 80% பொறுப்பு இந்த ஈக்யூ, அதே நேரம் இதர காரணிகளில் தான் தங்கியிருக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாராரு. அதை அனைவரும் ஏற்றும் கொள்றாங்க. அப்போ இந்த ஈக்யூன்னு சொல்றது என்னன்னு சொல்றத நாங்கள் பார்ப்போம். இந்த ஆத்தர் சொல்றாரு, ஈக்யூ 5 தூண்களில் கட்டி எழுப்பப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்கிறது 5 தூண்களில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இதோட அடிப்படை தூண் தான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறது, அதாவது எங்களை பற்றி நாங்களே விளங்கி கொள்வது. 2வது செல்ஃப் ரெகுலேஷன் சொல்கிறது, அதாவது எங்களை நாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வது. 3வது மோட்டிவேஷன் சொல்கிறது, அதாவது எங்களுக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கிற ஒரு மோட்டிவ் இருக்க வேணும்னு சொல்கிறது. 4வது விஷயம் எம்பத்தின்னு சொல்கிறது, அதாவது நாங்கள் இன்னும் ஒருவரோட துக்கத்தில் இன்னும் ஒருவரோட சந்தோஷத்தில் அவரோட இருந்து கலந்து சிறப்பிக்கிறது தான் எம்பத்தின்னு சொல்கிறது. 5வது சோசியல் ஸ்கில்னு சொல்கிறது, அதாவது மனிதர்களோட நாங்கள் ஒன்றரை கலந்து அவங்களோட வாழ்க்கையை நடத்துறது தான் இந்த சோசியல் ஸ்கில்ல சொல்லுவாங்க.
இந்த 5 தூண்களுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எங்கட மூளைய பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தாரார். எங்கட மூளை பிரதானமாக நிறைய பகுதிகளை கொண்டிருந்தாலும் அதில் சின்ன ஒரு ஆல்மண்ட் ஷேப் பகுதி இருக்குது. அதுக்கு நாங்கள் சொல்வோம் அமிக்டெல்லான்னு சொல்லி. இந்த அமிக்டெல்லா தான் மனிதர்களோட இமோஷன், அதாவது அவங்களோட அந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மைய நிலை. இது ஆதி காலத்திலேயே மனித மூளையில் மிகவும் ஆதிக்கம் செலுத்திய ஒரு பகுதி தான். உங்களுக்கு தெரியும், ஆதிகால மனிதர்கள் அடித்தால் அடிப்பார்கள், மரணம் சம்பவிக்கிற செயல்கள் செஞ்சா அவங்களும் மரணம் சம்பவிக்கிற செயல்கள் செய்வாங்க. அது மாதிரி இமோஷனலால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட மனிதர்கள் தான் ஆதி காலத்துல இருந்தாங்க. காலத்தோட மனிதன்ட மூளை பரிமாண வளர்ச்சி கண்டது. அதுல முக்கியமாக ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ்ன்ற மூளையோட ஒரு முன்பகுதி வளர்ச்சி கண்டது. இந்த ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ் தான் மனிதன்ட யோசிக்கும் திறன், யோசித்து முடிவெடுக்கும் திறன், இதுவரை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பகுதி. ஆனால் மனிதன் எவ்வளவு தான் படித்தவனாக இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்கும் போது அந்த ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ் வேலை செய்ய விடாமல் இந்த அமிக்டலா ஹைஜெக் பண்ணிடும். அப்போ எவ்வளவு படித்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்கும் போது இமோஷனோட தான் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு சரியானதாக இருக்க வாய்ப்பு மிகவும் குறையும். அப்போ நாங்கள் எங்களோட இமோஷனில் முடிவெடுக்காம மூளையை யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதையும் இந்த 5 கணுக்களில் 5 தூண்களில் நாங்கள் பார்க்கும்போது பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லி. அதாவது நாங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோமா, துக்கமாக இருக்கிறோமா, கோபமாக இருக்கிறோமா, விரக்தியில் இருக்கிறோமா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமான்றத நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, அதாவது நாங்களே அதை உணர்ந்து கொள்வது. இதைத்தான் நாங்கள் சொல்வோம் செல்ஃப் அவேர்னஸ். உணர்ந்தால் மட்டும் பத்தாது, என் கோபத்துக்கு காரணம் யாரு, என்னை சந்தோஷத்துக்கு காரணம் யாரு, என்னை சந்தோஷப்படுத்தினது எது, என்னை கோபப்படுத்தினது எது, நான் இந்த நேரம் என் கோபத்தை வெளிப்படுத்தணுமா, இதெல்லாம் உணர்ந்து கொள்றது தான் நாங்கள் சொல்கிறது செல்ஃப் அவேர்னஸ். ரெண்டாவது செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது எங்களை நாங்களே எங்களோட இமோஷனை நாங்களே கண்ட்ரோல் பண்ணுறதை தான் நாங்கள் சொல்கிறது செல்ஃப் ரெகுலேஷன். இப்போ நான் கோபத்தில் இருக்கிறேன், இந்த சமயம் என் கோபத்தை நான் வெளிப்படுத்தணுமா, என் முன்னாடி யார் இருக்காங்க, இப்போ நான் கோபத்தை வெளிப்படுத்தினா விளைவு என்னவாக வரும், இதை உணர்ந்து கொண்டு எங்களோட இமோஷனை நாங்களே கட்டுப்படுத்துறதை தான் சொல்கிறது செல்ஃப் ரெகுலேஷன். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் போது அமிக்டலா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிரும். அப்போ உடனடியாக கொஞ்ச நேரம் நாங்கள் அமைதியாக இருந்தால் அந்த முடிவெடுக்கிற திறன் எங்களோட ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸுக்கு மாறிடும். அப்போ நல்ல முடிவுகளை எங்களால் எடுக்க முடியும். இதுக்கு இந்த ஆத்தர் 2-3 எக்ஸசைஸ் சொல்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தோடனே நீங்கள் அது உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அதாவது சிரிப்பின் மூலம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 முதல் 10 வரை மனதால் எண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். இப்படி நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறது குறைந்து உங்களோட மூளைக்கு, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸுக்கு அந்த மெசேஜ் போய் யோசித்து முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இதைத்தான் செல்ஃப் ரெகுலேஷன்ட்டு சொல்கிறது. இதுக்கு இந்த ஆத்தர் சில எக்ஸசைஸ்களும் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக மூச்சை
ஆழ்ந்த மூச்சை விட்டு விட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு இந்த செல்ஃப் ரெகுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொள்ளையிலும்னு சொல்லி சொல்கிறார். மூணாவது விஷயம் மோட்டிவேஷன். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷன், இலக்கு, கோல், நோக்கங்கள் இதெல்லாம் ஒரு மனிதன் செட் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னால் அவனை எந்த இமோஷனலாலையும் அவனை வழி கெடுத்த முடியாது. அதாவது அவனோட நோக்கம், அவனோட கோல்களுக்கு அவன் வேலை செய்வானே ஒழிய இமோஷனுக்கு அவன் கண்ட்ரோலாக மாட்டான். அதைத்தான் மோட்டிவேஷன் சொல்கிறோம். நாலாவது விஷயம் எம்பத்தி. எம்பத்தின்னு சொல்கிறது நீங்கள் இன்னும் ஒரு மனிதர்ட நிலைமைய அந்த மனிதர்ட நிலைமையில இருந்து யோசிக்கிறத தான் சொல்கிறது நாங்கள் எம்பத்தின்னு சொல்றோம். அதாவது ஏ என்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் விளையாடி கொண்டிருக்கிறாரு. பி என்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் ஒரு இடத்துல சோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஏ என்ற நபர் பி என்ற நபரை நோக்கி போய் கேட்குறாரு, நீங்கள் ஏ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு காரணத்தினால் நான் சோகமாக இருக்கிறேன் சொல்லி. அப்போ ஏ என்ற நபர் பி என்ற நபரை கூப்பிடுறாரு, வாங்க எங்களுடன் சேர்ந்து நாங்கள் விளையாடி சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி. அதற்கு அந்த பி என்ற நபர் சொல்கிறாரு, என்னால் இப்போ வர முடியாது. அப்போ ஏ என்ற நபர் அவரை விட்டுட்டு போகாமல் அவரோடைய அவருக்கு பக்கத்தில் அமர்ந்துட்டு, நான் உங்களோட தான் இருப்பேன், உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுட்டு நாங்கள் 2 பேரும் போய் விளையாடலாம்னு சொல்கிறாரு. அந்த இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது எம்பத்தின்னு சொல்லி. அப்போ சிம்பத்தின்னு சொல்கிறது என்ன? சிம்பத்தின்னு சொல்கிறது நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, எனக்கு மிச்சம் கவலையாக இருக்குதுன்னு சொல்லி போகிறாரே, அவர் அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறவர். எம்பத்தின்னு சொல்கிறது கவலையாக இருக்கிறவர் உடன் இணைந்து அவரோட கவலைக்குரிய சொல்யூஷனையும் நாங்கள் அவருக்கு தேடி கொடுக்கறது தான் சொல்கிறது எம்பத்தின்னு சொல்லி. 5வது விஷயம், இந்த 4 விஷயங்களும் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் 5வது அந்த சோசியல் ஸ்கில், சமூகத்தோட ஒன்றில் கலந்து புதிய நெட்வொர்க்களை உருவாக்கி கொண்டு எங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போகிறத நாங்கள் சொல்வோம் சோஷியல் ஸ்கில்னு சொல்லி. அப்போ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எங்களால் படிக்க முடியும்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். அதுக்கு இந்த ஓத்தர் சொல்கிறாரு, ஒரே ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை படித்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் மாதத்தில் முதற்கிழமையில் செல்ஃப் அவேர்னஸுக்கு நீங்கள் வேலை செய்யணும். 2வது கிழமையில் நீங்கள் செல்ஃப் ரெகுலேஷனுக்கு வேலை செய்யணும். 3வது கிழமையில் நீங்கள் எம்பத்திக்கு வேலை செய்யணும். 4வது கிழமையில் நீங்கள் சோஷியல் ஸ்கில்லுக்கு வேலை செய்யணும். இதன் மூலமாக உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸை உங்களுக்கு வளர்த்து கொள்ளலாம் சொல்லி இந்த ஓத்தர் சொல்கிறார். நாங்கள் சும் புக்ஸுன்ற யூடியூப் சேனலில் இந்த தமிழ் வீடியோக்களை அப்டேட் பண்ணுவோம். அதே நேரம் உலக பிரசித்தி பெற்ற ஓத்தர்கள் எழுதின நிறைய புக்ட சம்மரிஸ் சிங்கள மொழி மூலம் நாங்கள் சும் புக்ஸுன்ற எஃபி பேஜில் ஒவ்வொரு கிழமையும் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்தால் உங்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற புஸ்தகங்களோட சம்மரியை நான் சொல்லித்தருவேன் வீடியோ புக் மூலம். தேங்க்யூ.